ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சப்பை சேனல். மஞ்சப்பை சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் டே. என்னோடய 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து கதை 27வது நாள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஞ்சப்பை சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரேன் வந்து வேலைக்கு போயிட்டார். ஹரிஸும் பூஜாவும் தான் இருக்காங்க. பூஜா வந்து தன்னோட பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய ஜாடியில் வந்து அடியில் தண்ணி இருக்குது, பக்கத்தில் வந்து கல் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல் குவியல் இருந்துச்சாம் பக்கத்தில். காக்காவுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்க முடியல, ஏன்னு கேட்டாங்க பூஜா. அதுக்கு தன்னோட பையன் ஹரிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன சொல்கிறான் அந்த குட்டி பையனா சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, தண்ணி வந்து ஜக்குக்கு அடியில் இருக்குது. இப்போ காக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கல்லை எடுத்து ஜாடிக்குள்ளே போட்டோன்னே தண்ணி மேலே வந்துருச்சு, காக்கா குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து ஹரிஸ் சொல்கிறான். அதுக்கு பூஜா வந்து வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வந்து பூஜா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிஸ் வந்து தன்னோட பையன் வந்து கரெக்டாக பதில் சொன்னனால பூஜா வந்து அணைச்சி கொடுக்குறாங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க பையனை. அதுக்கப்புறம் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வந்து ஹரிஸ் சொல்கிறான். அதுக்கு பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் முயற்சி திருவினையாக்கும், ஆனால் உங்கள் அப்பாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம், நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் உங்கள் அப்பா வந்து நம்ம வழிக்கு வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பூஜா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பூஜா வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் ஹரிஸ் சொல்லி கொடுத்து தன்னோட பையனை தூங்க வச்சுட்டு ஹாலுக்கு வர்றாங்க. ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் இது காலிங் பெல் அடிக்குது, ஏதோ கதவை காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூஜா போய் திறக்கிறாங்க. திறந்தோடனே நரேன் வந்து உள்ளே வர்றாரு. நரேன் எப்படி வர்றாருன்னா, ரொம்ப டயர்டாக வர்றாரு. பூஜா வந்து அமைதியாக ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நரேன்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. நரேன் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடித்தோன்னே கிடுக்கிடுன்னு நடுங்கிறாரு. அப்புறம் பூஜா வந்து ஒரு ஷொட்டர் எடுத்து நரேனுக்கு வந்து போட்டு விடுறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு விமலாங்கிற பொண்ணு, அதாவது அன்றைக்கி ஒரு நாள் கோயிலில் மீட் பண்ணாங்கன்னு சொன்னேன் விமலாவை. பூஜா விமலாங்கிற பொண்ணு வந்து நரேன்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பையனை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க, பூஜாவை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க அப்படின்னு வந்து நரேன்கிட்ட வந்து விமலா சொல்லியிருக்காங்க. விமலா வந்து ஆப்போசிட் வீட்டிலேருந்து நரேன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க, பையனை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க, பூஜாவை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொன்னனால பூஜா வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. விமலா என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க மேடம் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பூஜாவை கேட்குறாங்க. நரேனுக்கு வந்து எரிச்சலாக வருது. விமலா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, பூஜா பேசவே மாட்டேங்கிறாங்க. நரேனுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. நரேன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அமைதியாக ஊமையாட்டவே இருக்காமல் வாயை திறந்து ஏதாவது பேசலான்னு பாரு பட்டிக்காடு அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்புறம் நரேன் வந்து விமலாட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் கொஞ்சம் மூடி டைப்பு, கொஞ்சம் அமைதியான டைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். நரேன் வந்து பூஜா கிட்ட விமலா கிட்ட. விமலா வந்து ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க, தன்னோட உதட்ட கூச்சு ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க விமலா சொல்கிறத வந்து நரேன் பார்த்துட்டே இருக்கார். அதை வந்து நரேன் வந்து விமலாவை நோட் பண்ணுறத பூஜா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பூஜாவுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூஜா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடியே இன்னொருத்தைய சைட் அடிக்கிறாரே நம்ம வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. தூங்கிட்டு இருந்த தன்னோட பையன் பக்கத்தில் பூஜா உட்காந்துக்கிட்டாங்க. ஓகேங்க, இன்றைக்கி இதோட போதும். இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வரும். கதையை விடாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.